ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகும் நிலையில் அறுவடைக்கு வழியின்றி வயல்களில் கால்நடைகள் மேயும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வைகை ஆற்று தண்ணீரையே நம்பியே நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. பரமக்குடி அருகே பார்த்திபனூர், நெல்மட்டூர், ஒளிமரச்சான், பிடாரிச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் பார்த்திபனூர் மதகு அணையிலிருந்து பிரிந்து செல்லும் பரளையாற்றை நம்பியே விவசாயிகள் உள்ளனர். அவ்வப்போது பெய்த மழைக்கு கண்மாய் ஓரளவு நிரம்பியது. இதனை பயன்படுத்தி நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து உரமிட்டனர். ஆனால் பலன் தரும் நேரத்தில் மழை இல்லாததால் கண்மாய்க்கும் போதிய நீர்வரத்து இன்றி வறண்டு போனது. உரிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் போனதால் நெற்பயிர்கள் கருகின. வயல்கள் முழுவதும் பாலம் பாலமாக பிளந்து காணப்படுகிறது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தது பயனற்று போனதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் நெல்லை அறுவடை செய்ய முடியாத விரக்தியில் உள்ள விவசாயிகள் வயலில் ஆடு மாடுகளை வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மேய விட்டனர். 30 நாட்களுக்கு மேலாக வைகையிலே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதோ கை கெட்டும் தூரத்தில் இருக்கக்கூடிய வைகையிலே செல்லக்கூடிய தண்ணீர் என்பது பரளையாறு அடைத்தே வைத்திருக்கிறது. கடந்த 20-25 நாட்களாக செல்லக்கூடிய தண்ணீரில் ஒரு 5 நாள் 10 நாள் திறந்து வைத்திருந்தால் கூட இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த வறண்ட நிலை என்பது இல்லாத நிலை என்பது இருந்திருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தென் பகுதிகள் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் பரளையாறை திறந்தால்தான் அது நடவடிக்கையாக இருக்கும். அதில் 2 மாதம் ஆச்சு. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. பயிர் முளைச்சதோடு அப்படியே பூரா கறியிருச்சு. பூரா களை எடுத்து உரம் போட்டு களைக்கொல்லியெல்லாம் அடித்து எல்லாமே இது பண்ணிட்டோம். பண்ணி எங்களுக்கு வந்து தண்ணி இல்லை. புத்தூர் நாட்டாறு கால்வாய் ஓப்பன் பண்ணுறதாக சொன்னாங்க. அந்த நாட்டாறு காலையும் ஓப்பன் பண்ணலை. இடையில வந்து இன்னும் வெட்ட முடியாமல் அப்படியே இப்போ பெண்டிங்கில் கிடக்கு. அது அந்த தண்ணி வந்துச்சுனாலும் எங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பும் கிடையாது. வயக்காடெல்லாம் வந்து இப்போ வந்து விருப்பளந்து பூராமே அப்படியே களை மண்டி போய் நாங்களும் களைக்கொல்லி அடிச்சு அசந்து போயிட்டோம். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இன்றைக்கி ஒரு ஆளை களை எடுக்க கூப்பிட்டாலும் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு மேலே வருது. விவசாயத்துக்கு ஒரு ஆள் வரப்போட்டை கூப்பிட்டா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. நாங்கள் விவசாயம் பண்ணுறதுலேயே வந்து ஒரு புண்ணியம் இல்லாமல் போயிடுது. நீங்கள் தமிழக அரசு முடிவெடுத்து எங்களுக்கு நல்ல முடிவாக சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.